அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒன்று குறைபடுகிறது. குறைகளை நிறைவாக்க கடவுள் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் தான் நல்லவன் அப்படின்னு காட்டுகிற இந்த மண்ணுலகத்துல ஒரு குறையை நிறையாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையான கரமும் அவரது ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இளைஞன் ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகிறான். அவர் சொல்லுகிறார், கடவுள் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றி வாழ் என்று சொல்லுகிறார். சிறு வயதிலிருந்தே நான் அனைத்தையும் கடைபிடிக்கிறேன், வேற என்ன என்கிட்ட குறை? அவர் அழகாக சொல்லுகிறார், இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. சராசரியாக இந்த மண்ணுலகில் நாம் ஒருவரிடம் எழுப்பும் கேள்விக்கு, நாம் எழுப்பிய கேள்விக்கு பதிலாக என்ன பதில் கிடைக்கணுமோ அந்த பதிலை விட்டு எந்த கேள்வியை கேட்கலையோ அதுக்கான பதில்களை அதிகமாக நாம் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிறோம். பலவிதமான குறைகள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உம்மிடம் ஒன்று குறை இருக்கிறது. நீ சென்று உமது செல்வத்தை அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அவன் முகவாட்டத்தோடு சொல்லுகிறான். அன்புமிக்கவர்களே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றில்லாத இயேசுவின் பாதங்களை பற்றி கொள்வதற்கு பதிலாக தன் பற்றுகளையே, தான் தேர்த்து வைத்த அந்த செல்வம் என்ற பற்றுகளையே பற்றி கொள்ள விரும்பினான் அந்த இளைஞன். அதனால் அவனது முகம் வாட்டத்தோடு இருக்கிறது. என்கிட்ட எல்லாமே நல்லா தானே இருக்கு, நான் பெஸ்ட் அப்படின்னு காட்ட விரும்பினவங்கிட்ட ஒரு குறையை ஆண்டவர் சொல்லுகிறார். விற்று ஏழைகளுக்கு கொடு என்று அவன் முகவாட்டத்தோடு சொல்லுகிறான். பற்றுகளை விட நம் மனம் துணிவதில்லை. இந்த பற்று, இந்த செல்வத்தை விடுறதுக்கு நம் மனம் துணிவதில்லை. ஏனென்றால் பற்றுகள் நம்மையே அறியாமலே நம்மோடு ஒரு பிணைப்பை உருவாக்கி கொள்ளுகின்றன. பற்றுகளை விடுத்தால்தான் நமது வாழ்வு பாதுகாப்பாக இருக்கும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்வதில்லை. அன்புமிக்கவர்களே, மனிதரால் இது இயலாது, கடவுளால் இது இயலும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கி என்னில் என்ன ஒரு குறை இருக்கிறது, நான் ரொம்ப நல்லவன், அக்மார்க் முத்திரை போட்ட சிறந்தவன் என்பதை விட நம்மில் இருக்கின்ற உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆசிரை பெறுகிறோம். 1 யோவான் 3:17 சொல்லுவது போல, உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டு பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி இருக்கும்? செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, பரிவு காட்டு, உன் குறையை மாற்றிக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது முகவாட்டம் ஏற்படுகிறது. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுவது போல, பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். இதனால் சிலர் வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மீது வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுவது போல நமக்கு ஏற்படும் அனைத்து செயல்களும் நம்மால் தான். எனவே இன்னும் ஒன்று எண்ணில் இருக்கிற குறையை அகற்றுவோம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் குறைகளை நாங்கள் அகற்றி பொருளாசையை அறவே விடுத்து உமது கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஒருவர் மற்றவரை நேசித்து நல் குடும்பமாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.